ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எம்எஸ் ஃபேமிலி. நீங்கள் இன்னும் ஒரு நாளில் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? இங்கிலீஷ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்களா? ஆனால் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, நான் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். 10th இங்கிலீஷ் எக்ஸாமில் இந்த ஒரு நாள் யூஸ் பண்ணி படித்து 95+ மார்க் எப்படி வந்துட்டு எடுக்கிறது அப்படின்றதுக்கான ஒன் டே ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் டே மட்டும் ஸ்டடி பண்ணி 95+ ஸ்கோர் பண்ண முடியுமா இங்கிலீஷில் அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஒன் டேயில் பாசிபிளா 95+ மார்க் எடுக்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒன் டே யூஸ் பண்ணி உங்களோட 100% எஃபெக்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள்னு நான் சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 AM ஸ்டார்ட் பண்ணி 7 PM எப்படி வந்துட்டு படித்து முடிக்கலாம் அப்படின்றதான பிளான் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரே நாளில் வித் ரிவிஷனோட நீங்கள் 7 PM முடிக்க முடியும். 6 AM ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு காலையில். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ எதிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, மார்னிங் வந்துட்டு நீங்கள் 6 AMல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 ஹவர் 6 AM to 7 PM தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க இல்லையா? அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ப்ரோஸ் 2 மார்க்ஸ் ப்ரோஸில் இருக்க பேராகிராஃப்ஸும் ஸோ சேமாக தானே இருக்கும். 2 மார்க்ஸ் அண்ட் பேராகிராஃப் இது ரெண்டுமே தான் நீங்கள் படிக்க போகிறீங்க 6 AM to 8 PM. அதில் இருக்க எல்லா லெசன் 7 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோஸ் பேராகிராஃபும் 2 மார்க்ஸும் படித்து முடிச்சிடுங்க 6 to 8. அப்புறம் ஒரு சின்ன பிரேக் 8 to 8:30 நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 8:30 திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. 8:30 to 9:30 வந்துட்டு நீங்கள் மெமரி போயம் தான் நீங்கள் வந்துட்டு படிக்க போகிறீங்க. ஆல் த 4 மெமரி போயம்ஸ் படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறீங்க. ஆன்லைன் படிச்சிருப்பீங்க, டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க ஒரு டைமு ஷூராக. பங்க்சுவேஷன்ஸோடு எழுதி பார்த்து நீங்களே செல்ஃப் கரெக்ட் பண்ணுங்கள் இந்த டைமில். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் சாப்பிட வேண்டியதுன்னா அந்த பிரேக் டைமில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, திரும்ப 9:45க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. 9:45லேருந்து 10:45 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, போம் கொஷின் ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்துட்டு படிக்க போகிறோம். 9:45 to 10:45 போயம் கொஷின் ஆன்சர்ஸ் அண்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதே மாதிரி ப்ரோஸில் படித்த மாதிரியே போயம் பேராகிராஃப்ஸும் படிக்க போகிறோம். போயம் பேராகிராஃப்ஸில் நீங்கள் என்னென்ன கவர் பண்ணுவீங்கன்னா, அந்த போயம் லைன்ஸ் கொடுத்து எழுதுறது, அதுக்கப்புறமேட்டு பேராஃப்ரேஸ் கேட்பாங்கள்ல, பேராஃப்ரேஸ் அப்புறம் போயம் பேராகிராஃப்ஸ் இது எல்லாமே தான் நீங்கள் இந்த 1 ஹவரில் படிக்க போகிறீங்க. ஆல் 7 லெசன்ஸில் இருக்கக்கூடியமே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த லெசன் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா அதை விட்டுட்டு மற்ற 6 யூனிட்ஸ் வந்துட்டு தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஏதாவது 1 யூனிட்ஸ் வேணுன்னா நீங்கள் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 யூனிட் யூ கேன் ஸ்கிப். மற்றபடி எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 11 to 12 என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, கிராமர் தான் நம்ம படிக்க போகிறோம் 11 to 12ல். ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11 to 12 வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், கஷ்டமாக. நம்ம வந்துட்டு கிராமருக்கான வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிராமரில் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னா, சேஞ்ச் த வாய்ஸ் படிக்க போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு பங்க்சுவேஷன் இருக்கும், நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கும், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸும் கொடுப்பாங்க. அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த 11 to 12ல் இந்த கிராமரை வந்துட்டு டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு செக்ஷன் 3ல் வரும். ஆக்சுவலாக பார்ட் 2ல் செக்ஷன் 3ல் வரும். 6 மார்க்ஸ் உங்களுக்கு கிராமர் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு 12:30 to 1:30 என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம சப்ளிமெண்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த 12:30 to 1:30ல். ஸோ இந்த டைம் கொஞ்சம் கிராமரில் பார்த்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ரி ரீடர் வந்துட்டு பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ சப்ளிமெண்ட்ரியில் பேராகிராஃப் தான் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பேராகிராஃப் பார்ட்டை வந்துட்டு நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடருக்கான இருக்கிற பேராகிராஃப் தான் நீங்கள் இந்த 1 ஹவரில் வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி ப்ரோஸ் போயம்க்கு சொன்ன மாதிரி 6 யூனிட்ஸ் வந்து தரவாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 PM to 2:30 PM நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரோட் மேப் வந்துட்டு உங்களுக்கு 2 மார்க்ஸுக்கு கேட்டிருப்பாங்க. செக்ஷன் 4ல் வந்துட்டு இருக்கும் பார்ட் 2ல். அது வந்துட்டு நம்ம படிக்க போகிறோம் 2 to 2:30 PM. ரோட் மேப் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸை வந்துட்டு பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்களே வந்துட்டு செல்ஃப் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2:30 to 3:30 வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செக்ஷன் 4 தான் வந்துட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இதில் செக்ஷன் 4 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பார்ட் 3ல் வந்துட்டு உங்களுக்கு செக்ஷன் 4 இருக்கும் இல்லையா, அந்த 20 மார்க்ஸுக்கு இருக்கும். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் கேட்பாங்க, லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ஆர் ரிப்போர்ட் ரைட்டிங், பிக்சர் காம்ப்ரஹென்ஷன், சம்மரி ரைட்டிங், எரர் ஸ்பாட்டிங் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. இதை தான் வந்துட்டு இந்த டைமில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஒரு கொஷின் பார்த்துட்டு நீங்களே வந்துட்டு அதுக்கு எப்படி எழுதுவீங்க அப்படின்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரைட் பண்ணி கூட பார்க்கலாம் இந்த டைமில்.
ஸோ 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சம்மரி ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், பிக்சர் காம்ப்ரஹென்ஷன் இது எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கோங்க. பிக்சர் காம்ப்ரஹென்ஷன்லாம் லாஸ்ட் இயர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 4 to 5 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 3 to 3:30 3:30 to 4 வந்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு 4 to 5 திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 மார்க் தான் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ 14 1 மார்க்ஸ் வந்துட்டு 1 to 14 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இதோட எல்லாமே முடிஞ்சு இல்லையா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது 5 to 6:30 நம்ம 8 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ 5:30 to 6:30ல 8 மார்க் வந்து நீங்கள் என்ன பண்ணி போகிறீங்கன்னா அப்படியே ரைட் பண்ணி பார்க்க போகிறீங்க. பிகாஸ் 8 to 16 மார்க்ஸுக்கு வரும் இல்லையா? பார்ட் 4ல் 16 மார்க்ஸ் உங்களுக்கு வருது. 2 8 மார்க் எழுத போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் வந்துட்டு எழுதி பார்த்தீங்க அப்படின்னா தான் அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு தெரியும். டைம்லாம் மேனேஜ் பண்ண தெரியும். ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 7 to 8ல் நம்ம ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். ரிவிஷன் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எல்லாத்தையுமே படித்த எல்லாத்தையும் ஒன்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணும். லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு அது எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்களா? அது எல்லாம் நீங்கள் படித்ததெல்லாம் வந்திருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும். இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட லாஸ்ட் 1 டே ஸ்டடி பிளான். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாவே கன்ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் 95+ மார்க் இந்த இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தும் நமக்கு வந்துட்டு இந்த கிராமர் வீடியோ அந்த டாபிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம போட போகிறோம். அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வீடியோ வந்துடும். பாய்.